அனைவரும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்படி போகிறோம். வச்சுட்டு ஃப்ரை பேன் வச்சுட்டு எண்ணெய் சூடானோன்னே எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ அடித்து வச்ச பூண்டு, சின்ன வெங்காயம் இதில் போட்டுக்கணும். பூண்டு வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வதங்கி எடுத்துட்டு போட்டுக்கணும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கணும். சுழலே வதக்கணும், ஏன்னா அடி தக்காளி வதங்கணுன்னு பிறகு பார்க்கலாம். இப்போ வதங்கிட்டு இருக்கோம். நம்ம சுலோவில் வச்சுருக்கேன். இல்லாட்டி கருவாடை க்ளீன் பண்ணிட்டு வந்துடணும். வாழைக்கருவாடு, வேறு ஏதோ கருவாடு, வாழை மடவான்னு நினைக்கிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். வெங்காயம் வதக்கி வச்சான்னு பார்க்கலாம். முக்கால் பட்டம் கொஞ்சம் வதங்கிடுச்சு, இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அதான் நான் பிறகு தான் மசாலாலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவாடு போடணும். கொஞ்சம் நசுக்கி விட்டாக்க நல்லா தொக்கு பதுக்கு வந்துடும். சாம்பார் வச்சாச்சு, ரசம் வச்சாச்சு. தொட்டுக்கிறதுக்கு தான் கருவாடு தொக்கு செய்கிறேன் வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம். மசாலா போட்டுடலாம். வதங்கிடுச்சான்னு பார்த்துடலாம். நல்லா வதங்கிடுச்சு. தேவையான மசாலாவை போட்டுடலாம். தக்காளிலாம் நல்லா வதங்கணும், அதுதான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த கையாலே கரண்டியாலே மசிச்சு விடணும். மசிச்சு விட்டாக்க கிரேவி பத்துக்கு கிடைக்கும். மசாலாவை போட்டுடலாம். வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், பூண்டு பூ போட்டிருக்கேன். ஏன்னா கருவாடில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் இது கொஞ்சம் போட்டிருக்கேன். பார்த்துட்டு கருவாடெலாம் சேர்த்துட்டு அப்புறமா தேவையான உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவாடை போட்டுடலாமா? வதங்கணும். கருவாடை எடுத்து போட்டலாம். வச்சு கருவாடு இல்லை லேசாக தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்ற தேவையில்ல. வச்சுட்டு ஸ்லோலே வச்சுட்டு அப்புறமா பார்க்கலாம். ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்கலாமா? கருவாடு தொக்கு. வா, சூப்பர்! எங்கே பாருங்க, எவ்வளோ அருமையாக இருக்குது. நல்லா கிரேவி பதத்தில் நல்லா அருமையாக இருக்கு பாருங்க. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி என்னென்ன சமைச்சிருக்குன்னு பார்க்கலாமா? சுட சுட சாப்பாடு, வெண்டைக்காய் சாம்பார், ரசம், கருவாடு தொக்கு. வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.